இப்போ ஐஐடி சீஃப் டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு, நாட்டு கோமியம் வந்து உடல் நலத்தில் இருக்கக்கூடிய நிறைய கெடுதல்களை வந்து பூர்த்தி பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் சப்போர்ட்டும் பண்றாரு. கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம், கடகடன்னு குடிச்சாராம், 15 நிமிஷத்துல தொடர்ந்து போயிடுதான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் காலையில் கோமியம் குடிச்சு அதை ட்ரை பண்ண டாக்டர்கிட்ட போகணும். எது வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் மாட்டுக்கிட்ட போய் நின்று அதை மூத்திரம் போய் வச்சு அதை குடிச்சோம். நான் தான் சொன்னேன், அவருக்கு ஐஐடி டைரக்டராக இருக்கிறீங்க, உங்கள் காலேஜில் வந்து காலையில் காஃபிக்கு பதிலாக காலையிலையும் சாயந்தரமும் கோமியமும் மத்தியானம் சாப்பாட்டில் வந்து பேசிக்கிறதுக்கு சாணியும் போட்டு கொடுத்து மெச்சலை போடலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, தேவைதான ஒரு அவசியமான ஒன்று. அதனால இன்னும் அவங்க வந்து முதிர்ச்சி அடையும். நிர்வாண சாமானியர்கள்லாம் பார்க்கலாம், கோமியம் குடிச்சிட்டு போகிறதெல்லாம் பார்க்கலாம், இந்த மூத்தரத்தையே குடிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஒரு முக்தார் அவர்கள் கூட நீங்கள் கொடுத்துருந்த ஒரு பேட்டியுடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தேவதாசி சிஸ்டம் பற்றி திருப்பி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னும்பொழுது இன்னமும் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கா சார்? இது வாதத்துக்கு நான் பேசலாம். உன் வீட்டில் உன் பொண்ணு இப்படி இருந்தால் விட்டுருவாடான்னு கேட்டிங்கன்னா பதில். வணக்கம் சார். இப்போ மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, தொடர்ந்து 48 நாட்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது தேவைதான ஒரு அவசியமான ஒன்று, அதனால ஒரு நன்மை இருக்கா? விழாக்கள் எல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. லெட் அவுட் ஒரு ஆறுதல்கள் தேவை. அதற்கு தான் விழாக்கள் கொண்டுறதெல்லாம் இருக்குது. அது அவங்களுடைய ஸ்டைல். அது அந்த இன்னும் அவங்க வந்து முதிர்ச்சி அடையலை. நிர்வாண சாமானியர்கள்லாம் பார்க்கலாம், கோமியம் குடிச்சிட்டு போகிறதெல்லாம் பார்க்கலாம், அடித்த மூத்தரத்தையே குடிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஐஐடி சீஃப் டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு, காமக்குடி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, மாட்டு கோமியம் வந்து உடல் நலத்தில் இருக்கக்கூடிய நிறைய கெடுதல்களை வந்து பூர்த்தி பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் சப்போர்ட்டும் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் காலையில் கோமியம் குடிக்க சொல்ல வேண்டும். அதை ட்ரை பண்ண டாக்டர்கிட்ட போகக்கூடாது. எது வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் மாட்டுக்கிட்ட போய் நின்று அதை மூத்திரம் போய் வச்சு அதை குடிச்சிடணும். நான் தான் சொன்னேன், அவருக்கு ஐஐடி டைரக்டராக இருக்கிறீங்க, உங்கள் காலேஜில் வந்து காலையில் காஃபிக்கு பதிலாக காலையிலையும் சாயந்தரமும் கோமியமும் மத்தியானம் சாப்பாட்டில் வந்து பேசிக்கிறதுக்கு சாணியும் போட்டு கொடுத்து மெச்சலை போடலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நல்ல ஒரு விஷயத்தை நம்ம வின் பண்ணுவானே, இது ஒரு ஆராய்ச்சியாக எடுத்து ப்ரூவ் பண்ணலாமே. ஐஐடி மாணவர்கள் சாப்பிட்டதுனால தான் தெளிவான சிந்தனையோடு அறிவோடு இருக்கிறார்கள், ப்ரூவ் பண்ணலாம். இல்லை அப்படி ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பதஞ்சலி சாமியார்கிட்ட சொன்னாக்கா அவர் பாட்டிலில் அடித்து விற்று கொடுத்துருவார். ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது சவுக்கால அடிச்சுக்கிறதும், ஒரு கோமியம் குடிச்சா வந்து உண்மையாகவே நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு அரசியல் எதிர்கட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து அரசியல் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கோமாளி கூத்து இதெல்லாம் நாங்கள் எங்கள் காலத்தில் கோமாளி கூத்து காமெடி பீஸுன்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் சீரியஸ் டாக்காக மாறிட்டு அரசியல் மாறிட்டு இருக்குது. நாங்கள் தான் தப்பாக இருக்கிறோம், அவ்வளோதான். டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் பாதி பேண்ட்டு கிழிச்சிக்கிட்டு 2 சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஒருத்தன் வந்தாங்க, யாரை பார்ப்போம்? சட்டையை கிழிச்சிட்டு போகிறவங்கள தான் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற அரசியல் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்டண்ட் அடிக்கிறவங்களுக்கு தான் விளம்பரம் கிடையாது. அந்த விளம்பரத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் இது பெட்ரோல் வெடிகுண்டெல்லாம் போட்டு ஸ்டண்ட் பண்ணார், கணுக்கால் தண்ணியில் அழகு ஓட்டி காட்டினார். அப்புறம் ஜாட்டையில் அடிச்சுக்கிட்டு அது பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. பஞ்சில் சுற்றின ஜாட்டையில் அடிச்சுக்கிறாரு, அந்த பஞ்சு முழுகுது கீழே வெட்ட ஒடிச்சு ஆகிப்போச்சு. அது இன்னொரு ஆள் சொன்னார், குற்றம் செஞ்சவனை அடிக்கிறத விட்டுட்டு நீ ஏன்டா அடிச்சுக்கிறேன்னாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளாரே தகராறு வந்துருச்சு. அண்ணாமலையெல்லாம் ஒரு சீரியஸாக எடுக்கணும். அதெல்லாம் அரசியலில் வந்து காமெடி இருக்காதுன்னு சொல்கிறீங்க, அரசியல்லையும் காமெடி பண்ண முடியுங்கிறத நிரூபித்தவர் அண்ணாமலை. இப்போ வந்து நேற்று வந்து உங்களுடைய ஒரு முக்தார் அவர்கள் கூட நீங்கள் கொடுத்துருந்த ஒரு பேட்டியுடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் வந்து ஒரு தேவதாசி சிஸ்டம் பற்றி திருப்பி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னும்பொழுது ஒரு இன்னமும் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கா சார்? அந்த சில சிஸ்டமெல்லாம் அவ்வளோ சுலபமாக போகாது. நாங்கள் அவங்களுக்காக சில கேம்பெல்லாம் நடத்தியிருக்கோம். அவங்களே கூப்பிட்டு கேட்டு நாங்கள் போய் நடத்தியிருக்கோம். இப்போ அன்றைக்கி அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி நான் ஒரு தடவை பேசின போது, எங்களுடைய எதிர்கால சமுதாயத்துக்கு இந்த மாதிரி நாங்கள் இருந்தோங்கிறது தெரியாது சார், இதை சொல்லி ஞாபகப்படுத்த வேணாம் சார் அப்படி. அதனால அதை பற்றி பேசுறது அவங்களுக்கான டாக்டர் தானே. ஆனால் எனக்கு அது தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். அதை நீங்கள் தடுக்கவே முடியாது. அது தடுக்க முடியாதுன்னா அது எல்லா காலத்துலையுமே அந்த ஒரு சிஸ்டம் இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க. பெண் மேலே ஆணுக்கு ஈர்ப்பு இருக்கிறவர்களும் ஆண் மேலே பெண்ணுக்கு ஈர்ப்பு இருக்கிறவர்களும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. உங்கள் இதிகாசம்னு சொல்கிறீங்க, ராவணன் வந்து சீதையை கூட்டிகிட்டு போயிட்டான். ராமனால் கடைசிவரும் ஒன்றும் பண்ண முடியல. அவளாக வந்து அவனாக விட்டு கொடுக்குறவனால ராமனால் ஒன்றும் பண்ண 14 வருஷம் காட்டில் தான் கிடந்தாரு. அதே மாதிரி மகாபாரதத்தில் யார் அப்பாவுக்கு பிறந்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். குந்திக்கு பிறந்த பசங்கள் அப்பாவுக்காக பிறந்தானுங்க, பாண்டுவுக்காக பிறந்தாங்க. கதைகளை அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க எல்லாத்துலேயுமே. இப்போ கிறிஸ்தவ சமயத்தில் வந்து மேரி மக்தலின் இருக்காங்க.
அவங்க என்னவா இருந்தாங்கங்கிறது கிறிஸ்தவர்களை கேட்டிங்கன்னா தெரியும். காலாகாலமாக இருக்குது. அதில் பைபிள்லேயே ஒரு கதை உண்டு. ஒரு விலை மாதை வந்து பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி அவளை கல்லால் அடித்து கொல்றதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஜீசஸ் அந்த பக்கம் வர்றாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இவன் வந்து ஒரு விலை மாது, இவரை நாங்கள் கல்லால் அடித்து கொல்ல போகிறோம். அப்போ ஜீசஸ் சொன்னார், சரியான காரியம். உங்களில் எவன் ஒருவன் எந்த குற்றமும் செய்யாமல் இருக்கிறானோ அவனே முதல் கல்லை எடுத்து முதலில் அவள் மேலே எரியட்டும் அப்படின்னாரு. எரியுங்கள் அப்படின்னாரு. ஏன்னா ஒவ்வொருத்தன் பார்த்தா சார் பெசா போயிட்டார். தப்பு செய்யாதவனே கிடையாது. அதைத்தான் அதில் ப்ரூவ் பண்ணார். உங்களில் எவன் ஒருத்தன் எந்த பாவம் செய்யலையோ அவன் செய்யடான்னார். அது மாதிரி அது கிறிஸ்து காலத்திலிருந்தே இருக்கிற தொழில். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட், அந்த தொழிலுக்கு என்ன பண்ணால் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறான். அதெல்லாம் தான் பெண்ணுக்கு ஆண் மேலே இருக்கிற ஈர்ப்பும் ஆணுக்கு பெண் மேலே இருக்கிற ஈர்ப்பும், வண்டுக்கு பூ மேலே இருக்கிற ஈர்ப்பும் பூவுக்கு வண்டு மேலே இருக்கிற ஈர்ப்பும் மாதிரி இதெல்லாம் தேவையான விஷயங்கள். தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அதுதான் சிருஷ்டியின் ரகசியம். அதை லீகலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? லீகலைஸ் பண்ணுறதுனால என்ன லாபம் வரும்னு தெரியணும். இப்போ ஃப்ரான்ஸ்லாம் லீகலைஸ் தான். அதனால் பெரிய லாபங்கள் வரல. இதனால் நோய்கள்லாம் குறையும்னு பார்த்தோம். அதனால் மாதிரி ஒன்றும் ஆகுது. நிலமத்தில் இப்போ 70களில் வந்து பெரிய இதாக இருந்தது, லீகலைஸ் ப்ராஸ்டியூஷன் சொன்னாங்க. அதனால் ஃப்ரான்ஸில் அதை பண்ணாங்க. விளைவுகள் ஒன்றும் பெருசாக மாறும். அதனால் விட்டாங்க. இதெல்லாம் அங்கே இலைமறைவு காய்மறைவாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து இன்னும் சொல்லப்போனால் பப்ளிக்காகவே நடக்குது. ஆனால் இப்போ இதனால வந்துட்டு சமுதாயத்தில் எந்த விதமான ஒரு பின்னடைவும் ஏற்படாதா சார்? சிலதெல்லாம் வந்து சமுதாயமாக உருவாக்கிக்கிட்டு தான்மா. கற்புங்கிறத வந்து பெண்ணுக்கு மாத்திரம் சொல்கிறான், அதை ஏன் ஆணுக்கு சொல்ல மாட்டேங்கிறான்? கற்புங்கிறது மாட்டுக்கு இருக்குதா, எருமைக்கு இருக்குதா, கழுதைக்கு இருக்குதா? மனுஷனை தவிர யாருக்கிட்ட கற்புன்னு ஒன்று இருக்குது? கற்புன்றது மனுஷன் உருவாக்குனது. அதில் பெண்களுக்கு மாத்திரமே சொல்கிறான். அப்படி தான் ஆண்கள் வந்து ஆணாதிக்க சமுதாயம் எப்படி வந்தது? பெண்ணுக்கு வந்து கற்புங்கிறதெல்லாம் சொல்கிறது. அதுதான் பாரதிதாசன் சொன்னார். கற்பு என்ற நிலையில் வந்தால் இருபாலருக்கும் பொதுவில் வைப்போம்னார். 2 பேத்துக்கும் தாண்டா வைக்கணும்னார். இதெல்லாம் வந்து இது வாதத்துக்கு நான் பேசலாம். உன் வீட்டில் உன் பொண்ணு இப்படி இருந்தால் விட்டுருவாடான்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை. அவ்வளோதான். இதெல்லாம் பேசலாம். ஓகே. இப்போ முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் கூட தேவதாசி சிஸ்டம் திருப்பி வேணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் வேணும்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு இல்லையா சார்? ஒரு எதிர்ப்பு ஒரே ஒருத்தர் முத்துலட்சுமி ரெட்டின்னு இருந்தாங்க, கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது. அது அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அவங்க அதை இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க சொன்னாங்க, அவர் என்ன சத்தியமூர்த்தி என்ன சொன்னார்னா, தேவதாசி இனம் போயிடுச்சுன்னா இந்து மதத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும், தேவதாசி இனம் இருந்தே அந்த சிஸ்டம் இருந்தே ஆகணும்னாரு. உடனே இந்த அம்மா எந்திரிச்சாங்க. இவங்களும் அந்த சட்டமன்றத்தில் நடக்குது. அப்படி அந்த இந்து மதத்தை பாதுகாக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் பெண்களை தேவதாசிகளாக மாற்றுங்கன்னாங்க. அன்றைக்கி உட்காந்து ஒரு தான் இது பேசாமல் வெள்ளைக்காரர்கள் தான் அதை அழித்தாங்க. இப்படி ஒரு கொடூரமான ஒரு சிஸ்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளைக்காரர்கள் தான் அழித்தாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் பெரியார், முத்துலட்சுமி ரெட்டி போன்றவர்கள் தான். அவங்கெல்லாம் தான் பெரிய போராட்டம் நடத்தாங்க. ஓகே சார், தொடர்ந்து கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.